தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைக்கு சினிமாவையும் மிஞ்சிய பரபரப்பு காட்சிகள் அரங்கேறின. நொடிக்கு நொடி திருப்பங்கள், அதிரடி சரவெடி அப்படிதான் சொல்லணும். வார்த்தைக்கு வார்த்தை, அடினா அடி, அப்படி அடி. ஆமா, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை. தமிழ் சினிமாவில கூட நீங்க அப்படி பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை. அதுவும் உதயநிதி எழுந்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு சட்டப்பேரவை மொத்தமா ஆடி போச்சு. அடி போர்க்களமா மாறி போச்சு சட்டப்பேரவை இன்னைக்கு, அப்படிதான் சொல்லணும். அவ்வளவு வீடியோவே இருக்குது. அதே அப்படி 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 உங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த வீடியோவோட ஒரு ஃபுல் ட்ரீட் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குது. தமிழ்நாடு அசெம்பிளியில் நடந்தது என்ன, சட்டப்பேரவையில் நடைபெற்ற அந்த போர் ஏன் நடைபெற்றது, எதற்காக நடைபெற்றது, இத்தனை சண்டை நடக்கும் போது அந்த நாட்டாம்பரத்துல கேட்பாங்கல்ல, நான் இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நான் போறோம்ல. அப்படி ஒருத்தர் சட்டப்பேரவைக்குள்ள இருந்தார். அவர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாத்தையும் தான் நீங்க பார்க்க போறீங்களா இப்ப வீடியோக்குள்ள. அதிரடி சரவெடி, அப்படியே சினிமாவை மிஞ்சிய காட்சிகள் என்ன நடந்தது பேரவையில், வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது சட்டப்பேரவை நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து கொண்டு சொன்னார். என்ன சொன்னாரு, ஏங்க அன்னைக்கு முதலமைச்சர் ஏதோ பேசும்போது அப்படியே சொல்லிட்டு போறாரு, என்னிடம் 3 கோப்புகள் இருக்கின்றன, ஃபைல், என்னிடம் சிலரோட ஃபைல்ஸ் இருக்குது, அதெல்லாம் என் டேபிள்ல இருக்குது, அதெல்லாம் நான் ஓபன் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ஓபன் பண்ணுங்க, தைரியம் இருந்தா ஓபன் பண்ணுங்க. வழக்கமா இந்த சவால் எல்லாம் யாரு விடுவா? எதிர்கட்சி விடும். தைரியம் இருக்கிறதா அப்படின்னு ஆளுங்கட்சி விடும். யாரை பார்த்து? எதிர்கட்சி பார்த்து கேட்கும் ஆளுங்கட்சி. தைரியம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. இங்க எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்றாரு, ஏதோ சொன்னீங்களே மிஸ்டர் சிஎம், தைரியம் இருந்தா அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார். டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாரும். இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து சட்டப்பேரவையில் என்ன நினைச்சுங்கிற வீடியோவாவே பார்த்து பேசுவோம். முதல்ல உதயநிதி ஸ்டாலின், தைரியம் இருந்தா நீங்க அந்த கோப்புகளை வெளியிடுங்கன்னு சொன்னார்ல, அந்த காட்சியை போடுங்க தம்பி. நேற்று முன்தினம் இந்த பேரவையில பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும், அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு? ஏங்க ஏதாவது நல்ல நேரம் பார்க்கணுமா, அதுக்கும் ஜோசியக்காரத்தை கேட்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவங்க கொந்தளிக்கிறாங்க. எப்படி ஜோசியக்காரர் என்று நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து. அதோட விட்டுருந்தா அவர் நடந்திருப்பார். இவங்க எந்திரிச்சு, நீங்கள் ஜோசியக்காரர் என்று எப்படி சொல்லலாம்? உதயநிதி ஸ்டாலின் உடனே அதுக்கு ஒரு பதில் சொன்னார். ஒண்ணும் இல்ல, ஜோசியக்காரன் சொல்லப்படாதா, இந்தா வாங்கிக்க அடுத்த பதில் அப்படின்னு அடுத்தது ஒண்ணு சொன்னார் பாருங்க. தம்பி, அந்த ஜோசியக்காரன் உதயநிதி சொன்னதுக்கு டென்ஷன் ஆனாங்கல்ல, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பதிலடி கொடுத்தாரு, அதை போடுங்க. ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கி இருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. எப்படி என்ன கேட்கிறாரு? என்னங்க பிரச்சனை? ஜோசியக்காரங்கிறது ஒண்ணு அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாது. ஜோசியக்காரரை கேட்டுத்தானே முதலமைச்சர் எல்லாம் செய்யறாரு. ஆமாவா இல்லையா? ஆமா. அதனாலதானே ஒரு ஆஸ்தான ஜோதிடரை முதல் முறையாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஜெயலலிதா அம்மாவுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை ஜாஸ்தி, ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. ஆனா அந்த அம்மையார் கூட அரசு பணிகளுக்குள் நேரடியாக ஜோதிடர் எங்கேயும் என்ன செய்யல, கொண்டு வரல. அவருக்கு ஆஸ்தான ஜோதிடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க யாரும் என்ன செய்யல, அரசு பணத்துல அரசு சம்பளத்துல அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. விஜய் ஒருபடி மேல போய் அவருடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசு பணி கொடுத்தார். இதை சுட்டி காட்டி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்புகிறார். அதான் ஜோசியக்காரன் நீங்க வந்து அரசு பணியில போட்டீங்கல்ல, கடும் எதிர்ப்பு வந்த பிறகுதான் அவரை நீக்குனீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் எந்த பால் போட்டாலும் அடிக்கிறாருன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆயா, சரி அதை பண்ணீங்க, அதை விட்டுருங்க அப்படின்னு இவர் திருப்பி ஆரம்பிக்கிறார். திருப்பியும் சொல்றேன், தைரியம் இருந்தா, தில் இருந்தா ஃபைலை ஓபன் பண்ணுங்க. என்ன உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நாங்க நினைச்சீங்களா? திமுக அந்த உருட்டலுக்கு மிரட்டலுக்கும் பயப்படாதுன்ட்டார். முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன்.
முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. சரியா? ரைட், ஓகே. இது ஒரு பக்கம். இதோட பஞ்சாயத்தை முடிச்சிருந்தா பிரச்சனை இல்ல. அடுத்தது, ஒவ்வொரு துறை பற்றியும் மானிய கோரிக்கை வரப்போதுல, அந்த மானிய ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் வைப்பாங்க. அது தொடர்பாக எதிர்கட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. இன்றைக்கு மின்சாரத்துறை, எரிசக்தி துறை, இதை பற்றி பேசணும். எதிர்கட்சி தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எழுந்து பேசுறார். எழுந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏங்க மின் கட்டணம் அபாரமா உயர்ந்திருக்கு, கட்டுக்கடங்காம உயர்ந்திருக்கிறது மின் கட்டணம். இப்படி உயர்ந்தா மக்கள் எப்படிங்க வாழ்றது? மின் வெட்டு வேற அநியாயத்துக்கு இருக்கு. மின் தடை, ஒரு பக்கம் கடுமையான மின் தடை, இன்னொரு பக்கம் கடுமையான மின் கட்டணம் உயர்வு. இதையெல்லாம் இந்த அரசு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பேசுகிறார். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இதுல ஏதாவது அன்பார்லிமெண்டரி வேர்டு இருக்கா? இதுல ஏதாவது அவர் தனிப்பட்ட முறையில யாரையாவது தாக்கியிருக்காரா? ஒண்ணும் இல்லை. அவர் மின் கட்டண உயர்வை குறையுங்கள், மின் தடையை சரி செய்யுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுறார். இங்கிருந்து அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் எழுந்தார். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எழுந்து என்ன சொல்றாரு, ஆரம்பிக்கும் போதே மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை பற்றி குறிப்பிடுவதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கொஞ்சம் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, அது அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்ப அவை குறிப்பிலிருந்து நீக்கிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவை விதி, சட்டப்பேரவை விதி. இப்ப பிரச்சனையே அதெல்லாம் ஆரம்பிக்குது. என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் நேரலை பண்றீங்க. நேரலையா தான் எல்லாம் போயிடுது. இப்ப நேரலையில எல்லா செய்தி எல்லா ஊடகங்களையும் போயிடுது. சோசியல் மீடியால எல்லாரும் அதை கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறான்னா நீக்காட்டி என்ன? அதைத்தான் நீங்க எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, சட்டப்பேரவை தலைவர்களே, நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க, பெருவாரியாக யாருடைய பேச்சத்தான் நீக்கிறீங்கன்னு கேட்டா, ஆளுங்கட்சிக்காரங்க பேசுறதான் நீங்க நீக்க வேண்டிய தேவை வருது. ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க பேசுறது அப்படித்தான் இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஆளுங்கட்சியினர் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக அதிக அளவில் பேரவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது இப்பதான் முதல் முறையா நடக்குது. ஏன்னா அந்த அளவுலதான் நம்ம ஆளுங்கட்சி உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சுட்டி காட்டி பேசுறாரு. அதுல வேற ஒரு சண்டை வந்துச்சு. சரியா? அதே மாதிரி ஒரு வார்த்தையை யார் பயன்படுத்துறா? மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் பயன்படுத்திய வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இப்ப நிர்மல்குமார் என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்குள்ள நான் வர்றேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் தான் சண்டே பீக்குக்கு போகுது. அதுக்கு முன்பாக இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசுவது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுதுல, அதை பத்தி உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு சொன்னார். நீங்க அதை அவசியம் பார்க்கணும். பார்த்த பிறகு நிர்மல்குமாருக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு பாருங்க உதயநிதி, வேற லெவல். அதையும் நீங்க பார்க்கணும். இப்ப முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அந்த அவை குறிப்பை பற்றி பேசியதை நீங்க பாருங்க. எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்க படைச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பாத்துட்டீங்களா? இதுதான் அவர் கேட்கிறார். சரி, இப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன கேட்கிறார் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாத்தையும் நேரலை செய்யறோங்கிறதுல பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இந்த மாதிரி அவையில் பேசக்கூடாத வார்த்தைகள், அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கூட பொதுமக்கள்கிட்ட போய் சேருதே. இது முறையா? இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார். சரி, இது ஒரு பக்கம். இப்ப அவர் சொல்லி கேட்டு வாய மூடல அமைச்சர் நிர்மல்குமார் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டார். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. கரூரை சொல்லி, ஊர் பேரை சொல்லி செந்தில் பாலாஜிய ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறார். மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல. கரூர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறார். சரியா? இப்ப இங்க இருந்து ஆளுங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே எதிர்கட்சி தலைவர் எழுகிறார். சபாநாயகர், சட்டப்பேரவை தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர்கள் உட்காருங்க, எதிர்கட்சி தலைவர் பேசட்டும் அப்படிங்கிறார். ஒரு வார்த்தை கேட்டார். எந்திரிச்ச உடனே உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை கேட்டார். அவர் பேசுறது அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டீங்களான்னு. ஏன்னா இவர் கேட்கிற வரைக்கும் அவர் நீக்கல. அவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிற வரைக்கும் நீக்கிறார்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப அமைச்சர் பேசிய வார்த்தையை அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டீங்களா? ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். யாரை பார்த்து? அமைச்சர் நிர்மல்குமாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன வார்த்தை தெரியுமா? நான் சத்தியமா சொல்றேன். டிவியில நான் பார்த்துட்டு இருந்தேன். அவரு அமைச்சர் நிர்மல்குமார் செந்தில் பாலாஜியை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. அடுத்தது என்னடா செய்ய போறாங்க எதிர்கட்சின்னு நினைக்கும் போது கலைஞரின் பேரன் என்பதை பேரவையில் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின். கலைஞரின் பேரன் தான். நான் டிவி முன்னாடி நின்று கை தட்டினேன். வேற லெவல் அப்படின்னு 2 வாட்டி அப்படி கை தட்டினேன். இன்னொரு வாட்டி எப்போங்கிறது பின்னாடி வரும். அதையும் நான் சொல்றேன். அது வேற லெவல், இன்னும் வேற லெவல். தபார்னு எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன வார்த்தை நீங்களே பாருங்க. சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதுக்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல பாத்துட்டீங்களா? அதாவது இயல்பா சொல்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்றாராம். யாரை பார்த்து? செந்தில் பாலாஜியை பத்தி. கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஓகே நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னா அவர் வந்து சிலேடையாக நகைச்சுவையாக பேசுகிறார். அப்படி பேசி அவர் வந்து எதிர்கட்சியை கிண்டல் செய்கிறார். இவர் கலைஞர் பேரன்ல இவர் எந்திரிச்சு நான் கூட தான் சொல்லுவேன், மாண்புமிகு சங்கி அமைச்சர் அவர்களே அப்படின்ட்டார். ஏன் சங்கி அமைச்சர் அப்படின்னா மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பாஜகவில் இருந்தார். அதனால சமூக வலைதளங்கள்ல அவரை வந்து பாஜகவோடு தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுவது உண்டு. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதை சுட்டி காட்டி மாண்புமிகு சங்கி அமைச்சர் அவர்களே என்று நானும் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு பாருங்க. அவ்வளவுதான், மொத்த ஆளுங்கட்சி ஆடி போச்சு, பதறிட்டாங்க. இங்க இருந்து ஒரே சத்தம், அங்க இருந்து ஒரே சத்தம். இவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரே வார்த்தையை கேட்டு உட்காந்துட்டாரு. ரைட், இனிமே நீங்க கத்துங்க அப்படின்னு. இங்க இருந்து கத்தும் போது அடுத்தது நிர்மல்குமார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? மின் கட்டண உயர்வு ஏன், மின் தடை ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை சீண்டுவது போல ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இவர் மாண்புமிகு சங்கி அமைச்சர்னு சொன்ன உடனே நிர்மல்குமார் எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது என்ன வார்த்தை? அதுதான் முக்கியம். எதிர்கட்சி மொத்தமும் கொந்தளிச்சிருச்சு. ஆனா அப்பொழுதும் துளியும் அசராமல் கலைஞரின் பேரன் என்பதை நிரூபித்தார் சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின். என்ன நடந்துச்சு தெரியுமா தம்பி? அவரு யாரு? நிர்மல்குமார் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை பார்த்து பயன்படுத்திய வார்த்தை என்னங்கிறத போடுங்க. அப்படி கையோட அதற்கு பதிலடியாக உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாருங்கிறதையும் போடுங்க. மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். தலைவர் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். பாத்துட்டீங்களா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? எழுந்து அமைச்சர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் அவர்களே என்று நான் சொல்லலாமா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டவுடன் நிர்மல்குமார் எழுந்து மாண்புமிகு பாத்ரூமில் 3 மணி நேரமாக ஒளிந்திருந்த எதிர்கட்சி தலைவர் என்று நான் சொல்லலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா? இந்த காவிரியில எப்படியாவது தண்ணி வேண்டும், எனக்கு என்ன வேணாலும் நடக்குதுங்க, எந்த பிரச்சனை எப்படி போனா எனக்கு காவிரியில தண்ணி வரணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. ஆனா அந்த தாவேக்கா காரங்க புத்தி எப்பொழுதுமே ஆபாச புத்தி. அவர் காவிரியில தண்ணி கேட்டாரு, இவங்க வேற ஒண்ணுலன்னு நினைச்சுக்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அரெஸ்ட் பண்ணா கோர்த்து எதுக்கு அரெஸ்ட் பண்றேன்னு கேட்க போன உடனே பயந்து போய் இல்ல நாங்க கைதெல்லாம் பண்ணாலும் சும்மா தஞ்சாவூர் வரைக்கும் அவரை கூட்டு போய் சுத்தி காட்டிட்டு வரோம்னு சொல்லி இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போயிட்டு நைட்டு விடிவிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா, விடிஞ்சா அடுத்த நாள் காலையில சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்கொள்றதுல அஞ்சு நடுங்கி தொடை நடுங்கி இந்த முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? அவரை ஒரு 3-4 நாளாவது உள்ள வச்சுக்கலாமான்னு பார்த்தாரு. பட் வாய்ப்பு இல்லை. அப்போ அன்னைக்கு காலையில அவரை காவல்துறை கைது செய்வதற்காக வீட்டிற்கு செல்கிறது. காலையில ஒருத்தர் வீட்டுக்கு போனா ஒருத்தர் என்ன செய்வீங்க? இப்போ உங்க வீட்டுக்கே காலையில வந்தா நீங்க என்ன செய்வீங்க? காலையில இருந்துச்சு அப்பதான் ஒரு மனுஷன் ஜிம் இருந்தா உடற்பயிற்சி செய்யறவங்களா இருந்தா உடற்பயிற்சி செய்வாங்க, பேப்பர் படிக்கிறவங்க பேப்பர் படிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்புறம் நீங்க உங்க காலை கடன்களை முடிச்சுட்டு பல்லு விலைக்கு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு உடை மாற்றி விட்டு வருவதற்கான நேரம் இல்லையா? காலையிலேயே வீட்டுல போய் போலீஸ் நிக்குது. உங்க கைதுக்கெல்லாம் அஞ்சல,
வெயிட் பண்ணுங்க, அவர் புறப்பட்டு வருவார். இதை இவங்க என்ன சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க. போலீஸை கண்டவுடன் பாத்ரூமில் இருந்தார் உதயநிதி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியா வாரியர்ஸை வச்சு இவங்க வந்து உருட்டினாங்க. அது ஏன் உருட்டினாங்க அப்படின்னா, அந்த கைது விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்னு இவங்க நினைச்சாங்க. கோர்ட்டு நங்குன்னு தலையில கொட்டிச்சு. அந்த கொட்டை மறைக்கணும். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுகின்ற பொழுது விஜய் கரூர் விவகாரத்தில் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று 3 நாள் வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்தார் பாருங்க. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இருப்பார்னு நினைச்சாங்க. அவரு டாட்டா காட்டிக்கிட்டே வெளியில வந்தார். அப்புறம் என்னப்பா எந்த ஊருக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. ஏன்னா இது இவருக்கு நம்ம இவரை டம்மி பண்ணலான்னு பார்த்தா இவர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போறாரு அப்படிங்கிற கடுப்பு. அப்ப என்ன பண்றது, சோசியல் மீடியா வாரியர்ஸ் வச்சு இப்படி ஒண்ணு பண்ணாங்க. சோசியல் மீடியால இது போன்ற விஷயங்களை பேசுவதே அநாகரிகம், அருவருப்பு, ரொம்ப சகிக்காது. இத சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் பேசுறாரு. 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே என்று நானும் சொல்லட்டுமான்னு புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்பதா ஒரு கேள்வியை கேட்டார். நான் கூட டிவியில பாத்துட்டு இருந்தவன், என்னடா இப்படிலாம் கேட்கறாங்க, சட்டப்பேரவை மாண்புகள் என்ன இவ்வளவு பறந்தாழ்ந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் எழுந்து ஒரு பதில் சொன்னார். நீங்க தான் பாத்தீங்களா என்ன பதில்? ஏங்க, நான் அவரை எரிசக்தி துறை அமைச்சர் நினைச்சேன். தமிழ்நாட்டுல வீடுகளுக்கு எவ்வளவு மின் கட்டணம் வருகிறது அப்படின்னு கணக்கிட்டு, வீடுகளுக்கு அதிகமாக மின் கட்டணம் வந்தா அதையெல்லாம் கணக்கிட்டு குறைக்க வேண்டிய ஒரு துறையினுடைய அமைச்சர் யாருக்கு எவ்வளவு மின் கட்டணம் வருதுன்னு கணக்கெடுப்பாருன்னு பார்த்தா, யார் எவ்வளவு நேரம் பாத்ரூம் போறாங்கன்னு கணக்கெடுக்கிறாரு. இவர் எரிசக்தி துறை அமைச்சர்னு பார்த்தா பாத்ரூம் கணக்கெடுப்பு துறை அமைச்சர் அப்படின்னாரு பாருங்க. நான் டிவி முன்னாடி கை தட்டினாங்க. டிவி முன்னாடி கை தட்டேன். வேற லெவல். ஆமா. அப்புறம் வேற என்ன கேட்பீங்க நீங்க? வேற என்ன கேட்கறது? யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதுவா வாதம் சட்டப்பேரவையில? இப்போ இந்த சண்டையில எது மறைஞ்சு போச்சு? உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு, ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவர் கலைஞரின் பேரன் அடிச்சிட்டாரு. ஏன் கலைஞரின் பேரன் அப்படின்னு நான் திருப்பி இந்த இடத்துல அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, கலைஞர் சட்டப்பேரவையில இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதுக்காக சொல்றேன். கலைஞர் சட்டப்பேரவையில ஒண்ணு பேசினார். நீங்க அப்பதான் திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் செல்கிறார்கள். அப்ப காங்கிரஸ் ஆட்சி, எல்லாம் காங்கிரஸ்காரங்களா தான் இருப்பாங்க அமைச்சர்கள் எல்லாம். இவங்க இளைஞர்கள், புதியவர்கள், இவங்க உள்ள போறாங்க. போகும்போது ஒரு திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அவர் கேள்வி கேட்கறதுக்காக இப்படி கையை ஒத்திக்கிட்டே இருக்காரு சபாநாயகர் பார்த்து. உடனே இங்க இருந்து ஒரு அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர் எழுந்து கிண்டல் அடிக்கிற விதமா, நக்கல் அடிக்கிற விதமா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி உறுப்பினருக்கு சிறுநீர் வந்தால் பாத்ரூம் வந்துச்சுன்னா போயிட்டு வரலாம், ஒன்னும் தப்பு இல்ல. பாத்ரூம் வருதுக்கெல்லாம் அவர் வந்து அவங்க கிட்ட அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. அதாவது ஸ்கூல்ல பிள்ளைங்க வந்து சுச்சு வந்துச்சுன்னா கை தூக்கி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்கூல் பையன் மாதிரி கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாம் புதுசா வந்திருக்காங்க இளைஞர்கள். சுச்சு போறதுக்கெல்லாம் அனுமதி கேட்க வேண்டாம், ஸ்கூல் பையன் மாதிரி கிண்டல் பண்ணிட்டார். உடனே மொத்த அவையும் கொல்லுன்னு சிரிச்சிடுச்சு. இப்படி கமெண்ட் அடிச்சா என்ன அவங்க சிரிப்பாங்கல்ல. இப்ப இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ரொம்ப ஊண்டாயிடுச்சு, மனசு கஷ்டமா இருக்கணும். என்னடா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம்னு கையை தூக்கணும், அவரு எனக்கு சுச்சு வருதுன்னா போயிட்டு வா தம்பி, இதுக்கெல்லாமா கையை தூக்கி கேட்பாங்கன்னு சொல்றாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு இந்த எம்எல்ஏவுக்கு மனம் உடைஞ்சு போச்சு. அவையில கலைஞர் இருக்கிறார். கலைஞர் உடனே எழுகிறார். எழுந்து சொன்ன வார்த்தை இருக்குல்ல, மொத்த அவையும் சிரிச்சது. இப்ப அமைச்சர் மொக்க வாங்கினார், பல்ப் வாங்கினார். அன்னைக்கு என்ன சொன்னார்னா கலைஞர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக உறுப்பினருக்கு சிறுநீர் வருகிறது என்று சொன்னால் அமைச்சர் ஏன் வாயை திறக்கிறார்? முடிஞ்சுதா? அவர் கேள்வி கேட்கறது கை தூக்குனாரு. நீ அவரை என்ன சொல்லி அவமானப்படுத்தினீங்க? சுச்சு வந்துச்சுன்னா போயிட்டு வாங்க தம்பி, சிறுநீர் கழிப்பதற்கு. அப்ப நீங்க சிறுநீர் கழிப்பதற்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் அனுமதி கேட்க வேண்டாம்னு சொல்லிக்கின்ற பொழுது அதே பாயிண்ட புடிச்சு கலைஞர் பொலின்னு வச்சார். எங்கள் உறுப்பினருக்கு சிறுநீர் வருகிறது என்றால் அமைச்சர் ஏன் வாயை திறக்கிறார்? மொத்த சபையும் சிரிச்சது. இப்ப அமைச்சருக்கு மூஞ்சே கருத்து போச்சு. அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த நிகழ்வு தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு பாத்ரூம் எதிர்கட்சி தலைவர் என்று நான் சொல்லலாமான்னு கேட்ட உடனே, என் விட்டு பாத்ரூம் வாசல உட்கார்ந்து குத்த வச்சு உட்கார்றதுக்கு அவங்க அமைச்சராக்கி இருக்கிறது கேட்டுவாரோ நான் பயந்தேன். அவர் அப்படி கேட்கல, டீசெண்டா கேட்டார். இப்ப எதுக்காக இதை சொல்றேன்? பேரவை நிகழ்வுகளை நேரலையில குழந்தைங்கள்ல இருந்து பலரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பேரவையில என்ன நடக்குது? நீங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த பேரவை நிகழ்வுகளை அப்படியே யார் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சின்னு தெரியாம ஒருத்தட்ட போட்டு காட்டினீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகவும், இந்த பக்கம் இருக்கிற திமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்களே ஆளுங்கட்சியாகவும், இவங்களே எதிர்கட்சியாகவும் நினைச்சுப்பான். ஏன் தெரியுமா?
அவையில யாரு கேள்வி கேட்கணும்? எதிர்கட்சி கேள்வி கேட்கணும். யாரு பதில் சொல்லணும்? ஆளுங்கட்சி பதில் சொல்லணும். ஆனா இங்க என்ன நடக்கு தெரியுமா? ஆளுங்கட்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கு, எதிர்கட்சி பதில் சொல்லிக்கிட்டு. உங்களுக்கு நான் உதாரணம் சொல்றேன், ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு இல்ல, நீங்க எழுந்து ஒரு வாதம் வச்சாங்க. என்ன சொன்னாங்க? போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் தவறிவிட்டீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. உடனே எதிர்கட்சி தலைவர் என்று சொல்றார் உதயநிதி ஸ்டாலின், போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் தவறிவிட்டோம் என்று உறுப்பினர் குற்றம் சாட்டுகிறார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் தவறிவிட்டோம் என்று சொன்னால், எங்கள் ஆட்சி காலத்தில் போதைப் பொருட்களை சிறப்பாக கட்டுப்படுத்தினோம் என்று சொல்லி எங்கள் ஆட்சி காலத்தில் கட்டுப்படுத்தியதற்கான விருதுகளை எங்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறையில் பணியாற்றியவர்களுக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் கட்டுப்படுத்தியதற்கான விருதை இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க. போன வாரம் ஏன் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தினீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. போதைப் பொருட்களை சிறப்பாகத்தான் கட்டுப்படுத்தணும் என்பதற்கு சான்று இது அப்படின்னு இவர் பதில் சொல்றாரு. இதை மட்டும் ஒருத்தட்ட போட்டு காட்டுங்க. இப்ப யாரு ஆளுங்கட்சி, யாரு எதிர்கட்சி? சரி, நீங்க நெல் குடோன்கள் கட்டினீர்களா அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் எழுந்து கேட்கிறாரு. உடனே இங்க இருந்து MRK பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்து சொல்றாரு, எந்தெந்த ஊர்ல இருந்து மாவட்ட வாரியா ஊர் பேரை வரிசையா சொல்றாரு. இந்த மாவட்டத்துல எத்தனை கட்டணும், இந்த மாவட்டத்துல எத்தனை கட்டணும், இந்த மாவட்டத்துல எத்தனை கட்டினோம் என்று ஊர் பேரு மாவட்டம் பேரு ஊர் அப்படியே தெளிவா சொல்லி, இத்தனை நெல் குடோன்கள் உணவு தானிய கிடங்குகள் எங்கள் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கேள்வி, இந்த பதிலை மட்டும் எடுத்து ஒருத்தர் காட்டுங்க. இதுல யாரு எதிர்கட்சி யாரு ஆளுங்கட்சின்னு கேளுங்க. இந்த கேள்வி கேட்டவரை எதிர்கட்சியாகவும் பதில் சொல்ல MRKவை ஆளுங்கட்சியாவும் நினைச்சுப்பாங்க. 1-2 நிகழ்வல்ல. ஒருத்தர் எரிஞ்சு சொல்றாரு, என்னன்னு, நீங்க உங்க ஆட்சி நீங்க கட்டி கொடுத்த வீடுகள் ஒன்றும் சரியில்லை, எல்லாம் பாலடைந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. உடனே KN எழுகிறார். KN அவர்கள் எழுந்து சொல்லுகிறார், எப்பா வீடு கட்டி கொடுக்கறது நாங்க இல்ல, 15,000 ரூபாய் ஆரம்பிச்சது அப்போ இந்திரா காந்தி குடியிருப்புகள்ங்கிற பேர்ல. அப்புறம் 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்ப கொடுக்குறோம். 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்குறோம். காசை நம்ம கொடுத்துருவோம். வீட்டை அந்த பயனாளிகளே தான் கட்டிக் கொள்ளுகிறார்கள். பயனாளிகள் சிலர் கூட 2 லட்சம் போடுவாங்க, சிலர் கூட 10 லட்சம் போடுவாங்க, கட்டிப்பாங்க. காசு மட்டும்தான்ப்பா நம்ம கொடுப்போம், வீட்டை அவங்களே தான் கட்டிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு பதில். இப்ப இதை மட்டும் கட் பண்ணி பாருங்க. கேள்வி கேட்டவரு, வீடு கட்டி கொடுத்தீர்களே, வீடு பாதுகாப்பாக இல்லை, வீடு பாலடைந்து இருப்பதாக புகார்கள் வருகின்றன. இவர் எழுந்துச்சு, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் வாயிலாக நான் சொல்லிக் கொள்வது, இந்த வீடு கட்டும் திட்டத்தை பொறுத்தளவில் இவர் பதில். இதை மட்டும் பாருங்க. இப்ப யாரு எதிர்கட்சி, யாரு ஆளுங்கட்சி? 1-2 சம்பவம் இல்லைங்க, நிறைய சம்பவத்தை சொல்லலாம். நீங்க இந்த விருதுகள் எல்லாம் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்குவதெல்லாம் ஜெயலலிதா அம்மையாரின் காலத்திலிருந்தே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் என்று பதில் சொல்லாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து வழங்கப்பட்டு வருவதாக இல்லை, 2023ஆம் ஆண்டிலிருந்துதான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உட்காரு, உனக்கு ஒண்ணும் தெரியல, உட்கார்ந்தாச்சு. நீங்க உட்காருங்க, உட்கார்ந்தாச்சு. இப்ப இதை மட்டும் காட்டுங்க, யார் ஆளுங்கட்சி, யாரு எதிர்கட்சி? ஏங்க, முதலமைச்சருக்கே ஒண்ணும் தெரியலங்க. எழுந்து சொல்றாரு, நாங்கள் சிறப்பு தொகுப்பு கொடுத்திருக்கிறோம், விவசாயிகளுக்கு நிதி கொடுத்தீர்களா என்று மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறார். நாங்கள் விவசாயிகளுக்கான நிதியை கொடுத்திருக்கிறோம் என்பதை அவர் பேப்பர் படித்து தெரிந்து கொள்ளவும் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து எதிர்கட்சி தலைவர் எழுந்து கேட்கிறாரு, நான் கேட்டது வறட்சி நிவாரண நிதி, நீங்க சொல்றது சிறப்பு தொகுப்பு. சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரண நிதிக்கும் வேறுபாடு தெரியாமல் உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் எந்திக்கவே இல்லை. ஏன் எந்திக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் எந்திக்கல கரெக்டா சொல்லுங்க யாராவது. இப்ப நான் பேசும்போது கீழே கமெண்ட் பண்ணும். அந்த காட்சி நீங்களும் பார்த்திருப்பீங்க. முதலமைச்சருக்கு ஒரு பேப்பர் வரும், அந்த ஸ்கிரிப்ட பாக்குறாரு, அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கு, எழுதி கொடுக்குறாங்க. நாம எதிர்கட்சி தலைவர் நிதி கொடுத்ததாக கேட்டார், நாம் இவ்வளவு சிறப்பு தொகுப்பு இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க அதிகாரிகள். யாராவது இப்படி எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா முதலமைச்சருக்கும் எல்லாமே உடனே ஞாபகம் இருக்கு, அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப அவர் பாக்குறாரு, விஜய் அவர்கள் அங்க பாக்குறாரு, ஓகே இது மட்டும் இருக்கு, நம்ம இதை மட்டும் சொன்னா சரி வராது, நான் என்ன பண்றேன், இதுல ஒரு டயலாக் போட்டுக்கிறேன், ஒரு பஞ்ச் டயலாக் இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவரு எங்க இருந்து வந்தவர், சினிமால இருந்து வந்தவர் இல்லையா, சினிமால இருந்து வந்த ஹீரோ. இப்ப சினிமால ஹீரோ என்ன செய்வாங்க, யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்தோ அப்படின்னு பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் போட்டா தான் அவங்க சோசியல் மீடியா வாரியர்ஸ் என்ன செய்வாங்க, அது குஷியா எடுத்துட்டு போவாங்க.
ஓகே, இப்போ இது இருக்கு. இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், லாஸ்டா முடிக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து, உதயநிதி ஸ்டாலின் பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் பேப்பர் படிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்றேன். அப்போ சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு எந்திரிச்சு, நாங்கள் தான் அரசியலில் எல்லாம் என்று சொல்பவர்கள், இது கூட தெரியாமல் பேசுகிறார்கள், இதற்கெல்லாம் பேப்பர் படிக்கணும், பேப்பர் படிச்சா தான் இதெல்லாம் புரியும்னு உட்காந்துட்டார். அவர் மைண்ட்ல நினைச்சிருப்பாரு, சூப்பர், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சம்பவம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் கலைஞரின் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் வாரிசு. அவர் எந்திச்சார், எந்திரிச்சு பேப்பர் படிக்க நீங்க கிட்ட சொன்னதெல்லாம் ரைட்டு ஐயா, வறட்சி நிவாரண நிதிக்கும் சிறப்பு தொகுப்புக்கும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொன்ன போது, என்னடா இது இப்படி மொக்க வாங்கிட்டோமே அப்படின்னு முதலமைச்சருக்கு மைண்ட்ல தோணி இருக்கும். இப்ப அடுத்தது எந்திரிக்கணும் முதலமைச்சர். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்ப உங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, இப்படி பல்ப் வாங்கிட்டீங்க முதலமைச்சர், இப்ப எந்திக்கணும். எந்திரிச்சு முதலமைச்சர் பதிலுக்கு பேசணும். ஆனா பேசல, அப்படியே உட்காந்துட்டாரு. அதன் பிறகு எந்திக்கவே இல்லை சபையில. ஏன்னா ஸ்கிரிப்ட் வரல. அங்கிருந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்தா தானே எந்திப்பாரு, நமக்கு தான் தெரியாத அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்படித்தான் இன்னைக்கு பேரவை நடக்குது. அப்ப பேரவையில யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சின்னு யாருக்கும் தெரியல. ஆளுங்கட்சி பதில் சொல்லணும், ஆளுங்கட்சி கேள்வி கேட்குது, எதிர்கட்சி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்படித்தான் இன்னைக்கு சபை நடக்குது. என்னத்த சொல்லேன்னு தெரியல. ஆனாலும் இன்று நடந்த சம்பவம் அப்படிங்கிறது மாஸ், வேற லெவல். உதயநிதி ஸ்டாலினுடைய அதிரடி சரவெடியால் இன்றைக்கு சட்டப்பேரவை அப்படி போச்சு அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு, ஆனா லைவ் நீங்க பண்றீங்க பாருங்க ஐயா, மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, நன்றி ஐயா. அந்த லைவ் தயவு செய்து நிப்பாட்டிராதீங்கயா. ஏன்னா நீங்க நேரலை பண்ணுகின்ற பொழுதுதான் உங்க லட்சணம் என்னன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க நேரலையில கட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி ஒட்டி மக்கள்கிட்ட சோசியல் மீடியா வாரியர்ஸ்ட போட்டுருவீங்க. அதனால நீங்க நேரலை பண்ணுங்க. நீங்க நேரலை பண்ணாதான் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு டெய்லி ஒரு பல்ப் கொடுக்குறாரு பாருங்க, டெய்லி மொத்தமா. ஆனா பெரிய பல்ப் கடையே வைக்கலாம். நீங்கலாம் அவ்வளவு பல்ப் வாங்கிருக்கீங்க சட்டப்பேரவையில இந்த கொஞ்ச நாள்ல. அது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்பதை சொல்லி, இன்றைக்கு சட்டப்பேரவையில் வேறொரு பிரச்சனையை கேட்பாங்கன்னு நினைச்சேன். இந்த போர்ல அது மறந்து போச்சு. இந்த பல்ட்டி அடிச்சிட்டாரு நேத்து முதலமைச்சர் விஜய் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பல்ட்டி அடித்தாரா முதலமைச்சர் என்பதை பற்றி வாய்ப்பு இருந்தால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் திங்கட்கிழமை இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சருடைய கருத்தை கேட்டு பெறுங்கள் என்பதை சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ்கேளை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.